தூத்துக்குடி வட்டக்கோயில் அருகே பாதாள சாக்கடை பணியால் சேதமடைந்த சாலையால் நெடுஞ்சாலைத்துறையை சீரமைக்காத நிலையில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ சாலையின் மேடு பள்ளத்தில் சரிக்கு விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் மூலம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த விபத்து குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் சரவணன். தூத்துக்குடி வட்டக்கோவில் பகுதியை கிழக்கு கடற்கரை சாலையுடன் இணைக்கக்கூடிய சேதுபாலை சாலை அமைந்துள்ளது. இந்த சாலையில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை குழாய் பாதிப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டு சாலை குண்டு குழியுமாக காணப்படுகிறது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக முற்றிலும் சாலை சேதமடைந்து காணப்பட்டது. இந்த சாலையை சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதைத் தொடர்ந்து சேதுபாதை ரோடு சுந்தரவேல்புரம் அருகே இன்று ஜாகிர் உசேன் நகர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் வீரபத்ரன் மற்றும் அவர் தனது ஆட்டோவில் அந்த பகுதியைச் சேர்ந்த 8 மாணவிகளை ஏற்றிக்கொண்டு ஜாகிர் உசேன் நகர் பகுதியிலிருந்து சேதுபாதை ரோடு வழியாக பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆட்டோ சுந்தரவேல்புரம் அருகே வரும்பொழுது சேதமான சாலையில் மேடு பள்ளத்தில் சரிந்த ஆட்டோ ஒரு பக்கமாக கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் கவிழ்ந்த ஆட்டோவில் இருந்த ஆட்டோ டிரைவர் மற்றும் பள்ளி மாணவிகளை மீட்டனர். இந்த விபத்தில் ஆட்டோ டிரைவர் வீரபத்ரன் கால் சேதமடைந்தது மற்றும் ஆட்டோவில் இருந்த 3 மாணவிகளும் தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. 5 மாணவிகளுக்கு சிறு காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தூத்துக்குடியில் சேதமான சாலையை நெடுஞ்சாலைத்துறை சீரமைக்காததால் ஆட்டோ கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஆட்டோ டிரைவர் மற்றும் பள்ளி மாணவிகள் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரவணன், நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். தூத்துக்குடி வட்டக்கோயில் அருகே பாதாள சாக்கடை பணியால் சேதமடைந்த சாலையால் நெடுஞ்சாலைத்துறையை சீரமைக்காத நிலையில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ சாலையின் மேடு பள்ளத்தில் சரிக்கு விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் மூலம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த விபத்து குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் சரவணன். தூத்துக்குடி வட்டக்கோவில் பகுதியை கிழக்கு கடற்கரை சாலையுடன் இணைக்கக்கூடிய சேதுபாலை சாலை அமைந்துள்ளது. இந்த சாலையில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை குழாய் பாதிப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டு சாலை குண்டு குழியுமாக காணப்படுகிறது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக முற்றிலும் சாலை சேதமடைந்து காணப்பட்டது. இந்த சாலையை சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதைத் தொடர்ந்து சேதுபாதை ரோடு சுந்தரவேல்புரம் அருகே இன்று ஜாகிர் உசேன் நகர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் வீரபத்ரன் மற்றும் அவர் தனது ஆட்டோவில் அந்த பகுதியைச் சேர்ந்த 8 மாணவிகளை ஏற்றிக்கொண்டு ஜாகிர் உசேன் நகர் பகுதியிலிருந்து சேதுபாதை ரோடு வழியாக பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆட்டோ சுந்தரவேல்புரம் அருகே வரும்பொழுது சேதமான சாலையில் மேடு பள்ளத்தில் சரிந்த ஆட்டோ ஒரு பக்கமாக கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் கவிழ்ந்த ஆட்டோவில் இருந்த ஆட்டோ டிரைவர் மற்றும் பள்ளி மாணவிகளை மீட்டனர். இந்த விபத்தில் ஆட்டோ டிரைவர் வீரபத்ரன் கால் சேதமடைந்தது மற்றும் ஆட்டோவில் இருந்த 3 மாணவிகளும் தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. 5 மாணவிகளுக்கு சிறு காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தூத்துக்குடியில் சேதமான சாலையை நெடுஞ்சாலைத்துறை சீரமைக்காததால் ஆட்டோ கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஆட்டோ டிரைவர் மற்றும் பள்ளி மாணவிகள் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரவணன், நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.